இவர்களுக்கான தலைப்பு, மாணவர்களுக்கு கட்டாய பாடமாக வேண்டியது எது? சட்டக்கல்வியா, நிதி கல்வியா? இதில் குமார கிரீஷ் சட்டக்கல்வி என்னும் நிலைப்பாட்டிலும், பவதாரணி நிதி கல்வி என்னும் நிலைப்பாட்டிலும் பேசவிருக்கிறார்கள். அவர்களை சந்திப்போம். குறுக்கு வழிகளில் சென்று பணத்தை சேமிப்பதால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் தான் 2 இந்தியர்கள் போதைப் பொருளை விநியோகம் செய்ததால் சிங்கப்பூரில் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார்கள் என்ற தகவல் உங்களுக்கு தெரியும் தானே? நண்பரே, நான் உங்கள் நிலையிலிருந்து கேட்கிறேன். உங்கள் பெற்றோர் கை செலவுக்கு கொடுக்கும் பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய நிதி கல்விதானே உதவுகிறது. அதைத்தானே நானும் கூறுகிறேன். என் பெற்றோர் சிறு வயதிலிருந்து அடிப்படை நிதி கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள். எதிர்காலத்தில் எப்படி வரவுக்கேற்ற செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக தானே. 5இல் வளையாதது 50இல் வளையுமா? கூறுங்கள் பார்ப்போம். நம் நாட்டின் தேசிய கோட்பாட்டில் சட்டத்திற்கென 2 கோட்பாடுகள் இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். அப்படியாயின் ஒவ்வொரு குடிமகனும் சட்டத்தை அறிந்திருக்க வேண்டும் என்பது வெள்ளிடை மலைதானே. ஏன் இச்சட்டக்கல்வி மாணவர்களுக்கு கட்டாய பாடமாக்க வேண்டும்? 5இல் வளையாததா 50இல் வளைய போகிறது? சிறு வயது முதலே கற்கும் நாட்டின் சட்டக்கல்வி சாகும் வரை ஒரு மனிதனை நல் வழியில் வாழ செய்கின்றது என்பது திண்ணம். சட்டக்கல்வி தண்டனை பாடம் அல்ல. அது மாணவர்களை திறனாய்வு சிந்தனையாளராகவும், பேச்சாற்றல் மிக்கவராகவும், விவாத நிபுணராகவும் பல கோணங்களில் வளர்ச்சி காண செய்கின்றது என ஆய்வுகள் பறைசாற்றுகின்றன. இன்றைய மாணவர்கள் இணையம் மற்றும் சமூக வலைத்தளம் மூலமாக சட்டம் மீறும் செயல்களை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். 1ஆ 2ஆ? பள்ளிதான் மாணவர்களுக்கு பாதுகாப்பான இடமாக அமைந்தது அன்று. ஆனால் இன்றோ பள்ளிகளிலும் சட்டத்திற்கு விரோதமான செயல்கள் நிகழ்வதை நாம் கண்கூடாக காண முடிகின்றது. தலைப்புச் செய்தி: மாணவர்களின் பகடிவதையால் உயிரிழப்பு, மாணவனால் மாணவி கத்திகுத்து, மாணவர்களால் கற்பழிப்பு என நெஞ்சை பதற செய்யும் கொடூரங்கள் நிகழ்ந்த வண்ணமாகவே இருக்கின்றன. இதற்கு காரணம் மாணவர்களுக்கு சட்டம் தொடர்பான பொது அறிவு இல்லாமையே தான். தக்காங்கு நாடி தலைச்செல்லா வண்ணத்தால் கொத்தாங்கு ஒருப்பது வேந்து என்ற நம் திருவள்ளுவரின் வரிகளுக்கேற்ப செய்யும் குற்றங்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் என்ற அடிப்படை அறிவை மாணவர்களுக்கு வழங்கினோமானால் அவர்கள் குற்ற செயல்களை செய்வதற்கு முன் பல முறை யோசிப்பார்கள் என்பதில் என்ன சந்தேகம்? ஆகவே மாணவர்களுக்கு கட்டாய பாடமாக்க வேண்டியது சட்டக்கல்வி. அது மாணவர்களை பொறுப்பான கட்டொழுங்கு மிக்க சமுதாயமாக மாற்றும் என கூறிக்கொண்டு, சட்டம் தெரிந்த குடிமகன் தான் நாளைய சமூக நல காவலன். நன்றி, வணக்கம். மாணவர்களுக்கு கட்டாய பாடமாக்க வேண்டியது நிதி கல்வியின் நிலைப்பாட்டில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். நிதி கல்வி என்பது பணத்தை சரியாக நிர்வகிக்கும் திறனை குறிக்கின்றது. இன்று நாம் நமது பிள்ளைகளுக்கு அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்று கற்பிக்கின்றோமா? ஏட்டுச்சரக்காய் கல்விக்கு உதவாது என்பார்கள். அதுபோல வாழ்க்கைக்கு தேவையான நிதியியல் அறிவை பெறாமல் ஈட்டு கல்வியை மட்டும் பெறுவது முழுமையானதாகாது. எனவே மாணவர்களுக்கு நிதி கல்வியை தான் கட்டாய பாடமாக்க வேண்டும் என்பதே என்னுடைய உறுதியான நிலைப்பாடாகும். அன்பிற்கினியவர்களே, நிதி கல்வி மாணவர்களுக்கு தனிநபர் நிதி ஒழுக்கத்தை ஏற்படுத்துகிறது. இன்றைய பயனீட்டாளர் கலாச்சாரத்தில் தேவைகள் எவை, ஆசைகள் எவை என்று பிரித்தறிய தெரியாமல் பல இளைஞர்கள் தடுமாறுகிறார்கள். எனவே நிதி கல்வி ஒரு மாணவனுக்கு பருவக்கேற்ற செலவு செய்ய கற்றுக் கொடுக்கிறது. சிறு வயதிலிருந்து சேமிப்பின் அவசியத்தையும் உணர்த்துகிறது. சிறு துளி பெருவெள்ளம் என்ற பழமொழிக்கேற்ப அவர்கள் சேமிக்கும் சிறு தொகை எதிர்காலத்தில் அவர்களின் உயர்கல்விக்கோ அல்லது அவசர தேவைகளுக்கோ மாபெரும் உதவியாக அமையும். இந்த அடிப்படை ஒழுக்கம் அவர்களை தேவையற்ற கடன்களில் சிக்குவதிலிருந்து பாதுகாக்கும் முதல் படியாகும். அடுத்ததாக நிதி கல்வி இன்றைய தொழில்நுட்ப உலகில் உள்ள நிதி மோசடிகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் மாணவர்களை பாதுகாக்கும் கவசமாக செயல்படுகிறது. இன்று நாம் இணைய மோசடிகள், தீய மென்பொருள் தாக்குதல்கள் மற்றும் அதிக வட்டி காசு காட்டும் போலி முதலீடு திட்டங்கள் நிறைந்த உலகில் வாழ்கின்றோம். இந்நிலையில் நிதியியல் அறிவு இல்லாத மாணவர்கள் எளிதில் இந்த சூழலில் சிக்கிக் கொள்கிறார்கள். வெள்ளம் வரும் முன் அணை போடு என்பதற்கேற்ப
பள்ளி காலத்திலேயே இடைக்கல்வியை கற்பிப்பதே இந்த ஆபத்துகளை முன்கூட்டியே அடையாளம் கண்டு தங்கள் பணத்தையும் குடும்பத்தின் பணத்தையும் பாதுகாக்க அவர்களுக்கு உதவுகிறது. எனவே நிதிக்கல்வி என்பதே ஒரு விருப்ப பாடம் அல்ல, அது ஒவ்வொரு மாணவரின் வாழ்க்கை திறனை மேம்படுத்தும் அத்தியாவசிய கல்வி. ஒரு பலமான எதிர்கால சந்ததியை உருவாக்க நிதிக்கல்வியை இன்றே கட்டாய பாடமாக்குவோம். நன்றி, வணக்கம். மாணவர்களுக்கு நாம் நிதிக்கல்வியை சொல்லித்தர மாற்றுகிறோமா? அதுதான் மாணவர்களுக்கு தாய் தந்தையரான பெற்றோர்களிடமிருந்தே நிதிக்கல்வி தானாகவே சொல்லித் தருகிறார்களே. அதே நேரத்தில் கணித பாடத்திலும் நிதிக்கல்வியை ஏற்கனவே சொல்லித் தருகிறார்கள். பணத்தை எப்படி நிர்வகிப்பது என்பதற்கு கணித பாடம் ஏற்கனவே இருக்கின்றது. இதற்கு ஏன் நிதிக்கல்வி என்று தனியாக பாடத்தை உருவாக்கி அதற்கென்று ஒரு ஆசிரியரை நியமித்து அதிலும் பணத்தை செலவிட்டு அப்பா போதும் போதும். அதே நேரத்தில் சட்டத்தை சிறுவயது முதலே மாணவர்களுக்கு சொல்லித் தந்தால் அவர்கள் எதிர்காலத்தில் குற்றச்செயல்களை செய்வதை தவிர்க்க முடியும். அதே நேரத்தில் நாடு சுபிட்சமாகும். அதனால் நான் சொல்லுகிறேன், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த உயிரை விட மேலான ஒழுக்கத்தை சொல்லித் தருவது நிதிக்கல்வி அல்ல எதிர்வாதியே, சட்ட கல்வியே. நன்றி. உனை கண்ணை மூடிக்கொண்டால் உலோகமே இருந்து விடுமாம். அது போலவா இருக்கிறது சட்டம். சட்டம் என்று கூந்தலிடம் நம்ம சட்டாம்பிள்ளை கூறுவது. சற்று முன் நீங்கள் கூறினீர்கள், மாணவர்கள் சட்ட கல்வி கற்றால் மட்டுமே சட்டவிரோத செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் என்று. நண்பரே, மாணவர்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட காரணம் நிதிக்கல்வியின்மைதான் என்று நான் கூறுவேன். நிதிக்கல்வி என்பது வெறுமனே பணத்தை சேமிப்பது மட்டுமல்ல, செல்வத்தை பெருக்குவது, பணத்தை திட்டமிட்டு செலவு செய்வது போன்றவற்றின் அறிவாகும். மாணவர்கள் நிதிக்கல்வியை கற்றுக்கொள்ளும் பொழுது தங்களது எதிர்காலத்தை வளமாக்கிக் கொள்கிறார்கள். மேலும் நிதிக்கல்வியின்மையால் பணத்தை எப்படி வரவுக்கேற்ற செலவு செய்வது என்று தெரியாமல் இறுதியில் பணமின்மையால் திருடுதல், கொலை, கொள்ளையடித்தல், இணைய மோசடி போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அது மட்டுமா நண்பரே, நம் நாட்டில் மட்டும் ஏறக்குறைய 34,000 இணைய மோசடிகள், அதாவது 3.15 மில்லியன் பண இழப்பு செய்யப்பட்டுள்ளது. இது உங்களுக்கு தெரியவில்லையா என்ன? நண்பரே, ஏமாறுபவர்கள் இருக்கும் வகையில் ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் எதிர்த்தரப்பு நண்பரே. எனவே இந்நிலையை தடுக்க நிதிக்கல்வியை தான் கட்டாய பாடமாக்க வேண்டும். அதுவே அது புத்திசாலித்தனம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நீங்கள் பணம் என்று பணத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களே. நிதிக்கல்வியை சொல்லித் தருவதால் மாணவர்களை பணம்தான் முக்கியம் என்று கூறுவார்கள். அதே சமயத்தில் பணத்தை முக்கியம் என்று கூறிக்கொண்டே இருந்தால் அவர்களுக்கு பணத்தின் மீது ஒரு ஆசை வரும், ஒரு மோகம் வரும். அந்த ஆசையும் மோகத்தினால் அவர்களுக்கு முதலில் பணத்தை சேமிப்பதற்கு தெரியும் வழிகள் குறுக்கு வழிகள். அதனால் அவர்கள் குறுக்கு வழிகளில் சென்று பணத்தை சேமிப்பதால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் தான் 2 இந்தியர்கள் போதைப் பொருளை விநியோகம் செய்ததால் சிங்கப்பூரில் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார்கள் என்ற தகவல் உங்களுக்கு தெரியும் தானே? அதனால் பணத்தின் மீதுள்ள ஆசையினால் பலர் தங்கள் வாழ்க்கையை வீணாக்குகிறார்கள். தங்களின் சொந்த வாழ்க்கையையே தங்கள் பணைய வைத்து இப்பொழுது அவர்கள் குற்றச் செயல்களை செய்கிறார்கள் என்று நான் கூறுகிறேன். நிதிக்கல்வி குற்றத்திற்கு வழி, சட்டக்கல்வி அதை சரி செய்யும் வழி. நண்பரே, நீங்கள் என்னதான் சட்டம் சட்டம் என்று கதறினாலும் உங்களின் மனசாட்சிக்கு தெரியும் எது உண்மை என்று. சற்று முன் நீங்கள் கூறினீர்கள், சட்டக்கல்வி தான் மாணவர்களை ஒழுக்கப்படுத்துகிறது என்று. நண்பரே, நான் உங்கள் நிலையிலிருந்தே கேட்கிறேன், உங்கள் பெற்றோர் கை செலவுக்கு கொடுக்கும் பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய நிதிக்கல்விதானே உதவுகிறது. அதைத்தானே நானும் கூறுகிறேன். ஏன் பெற்றோர் சிறு வயதிலிருந்தே அடிப்படை நிதிக்கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள்? எதிர்காலத்தில் எப்படி வரவுக்கேற்ற செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக தானே. 5இல் வளையாதது 50இல் வளையுமா? கூறுங்கள் பார்ப்போம். மேலும் 2023 மலேசிய தேசிய வங்கியின் ஆய்வின்படி இளம் வயதினரில் 47% பேர் தங்களின் மாதாந்திர வருமானத்தை மீறி செலவு செய்கின்றனர் என்றும் AKTK கடன் ஆலோசனை மேலாண்மை நிறுவனம் மாணவர்கள் கடன்
மற்றும் கடன் பற்று அட்டையின் பயன்பாட்டை புரிந்து கொள்வதில் குறைவாக உள்ளனர் என்றும் நிரூபிக்கின்றது. இதிலிருந்தே தெரியவில்லையா சட்ட கல்வியா அல்லது நிதி கல்வியா என்று? சட்டம் சட்டம் என்கிறீர்களே, என்ன சட்டமா உங்களுக்கு சோறு போட போகிறது? எனவே இப்போதும் கூறுகிறேன், மாணவர்களுக்கு கட்டாய பாடமாக்க வேண்டியது நிதி கல்விதான் என்று அறுதியிட்டு கூறி விடை பெறுகிறேன். நன்றி. உங்க வீட்டுல அம்மாவோ அப்பாவோ 10 வெள்ளி கொடுத்து பொருள் வாங்கிட்டு வர சொல்றாங்க. அப்ப நீங்க பொருள் வாங்க கடைக்கு போறீங்க. அப்படி அந்த பொருள் வாங்க கடைக்கு போகும் பொழுது உங்களுக்கு நிதி கல்வி முக்கியமா இருக்குமா அல்லது சட்டக்கல்வி முக்கியமா இருக்கும்? உங்களின் கேள்விக்கு மிக்க நன்றி ஐயா. இதோ என்பதில் இப்போ இச்சூழலில் நிதி கல்வி தேவைதான். ஆனால் அதே நேரத்தில் எதை வாங்குகிறோம் என்பது மிக முக்கியம்தான். உணவு வாங்குகிறோம் என்றால் சரி, ஆனால் ஒருவேளை போதைப் பொருளை வாங்கியிருந்தால் அப்பொழுது அந்த இடத்தில் சட்டக்கல்வி அல்லவா முக்கியம். சட்டக்கல்வி என்பது எது சரி எது தவறு என்று கூறும் ஒரு கல்வி. அதனால் இவ்விடத்தில் சட்டக்கல்வியும் முக்கியமே என்பது என் கருத்து ஐயா. அதுவும் என்பதில் சரி, குமரகிரேஷ் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்திருக்கலாம். அப்ப அந்த 10 வெளியில வந்துட்டு தவறா பயன்படுத்திடக்கூடாது. அப்ப தவறா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா சட்டக்கல்வி தெரியணும். ஒரு பயனீட்டாளரா அந்த மாணவருக்கு தன்னுடைய உரிமை என்னன்னு தெரியணும். இதெல்லாம் நீங்க பேசியிருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். சரியா? நன்றி. தொடர்ந்து போதாரணி தயாரா இருக்கீங்களா? தயாரையா? சரி. நீங்க உங்க பேச்சின் ஊடாக சொன்னது, இன்று இணைய மோசடி நடக்குது, இணையத்துல வந்துட்டு பண இழப்புகள் நடக்குது, இதுவெல்லாம் நடப்பதற்கு காரணம் என்ன? மாணவர்களுக்கு தங்களுடைய சட்டத்தின் உரிமைகள் என்ன, சட்ட பாதுகாப்பு என்ன அப்படின்னு தெரியல. அப்ப சட்ட கல்விதானே முக்கியம். என் புத்தி கூர்மையை பற்றி திட்ட வந்த கன நீதிபதி அவர்களுக்கு எனது நன்றிகள். ஐயா, நீங்கள் கூறினீர்கள் இன்று இணைய மோசடி போன்ற தீய செயல்கள் நடக்கிறது, அப்போது மாணவர்களுக்கு வழிகாட்டுவது சட்டக்கல்விதான். அதுதானே ஐயா உங்கள் கேள்வி? சரியாக புரிந்து கொண்டேனா? ஐயா, ஒரு மாணவனை ஒழுங்குபடுத்துவது என்பது சட்டக்கல்வி அல்ல, சமய கல்வி மற்றும் நன்னெறி கல்வி. அதுவே போதுமானது. எப்படி ஒரு மாணவன் நல்வழியில் நடக்க வேண்டும் என்று அந்த 2 பாடமே மாணவர்களுக்கு வழிகாட்டுமே ஐயா. மேலும் சட்டக்கல்வியை சிறு வயதில் மாணவர்களுக்கு உணர்த்தினால் அவர்கள் புரிந்து கொள்வார்களா என்ன? அவர்களுக்கு பக்குவமே இல்லையே ஐயா. மாணவர்கள் வளர வளர பாட புத்தகங்கள், நாளிதழ்கள், செய்திகள் போன்றவற்றை பார்த்து வாசித்தாலே சட்டத்தை புரிந்து கொள்வார்களே ஐயா. ஆனால் நிதிக்கல்வி அப்படி அல்ல ஐயா. நாடாளும் அரசனாக இருந்தாலும் நிதிக்கல்வி பெறவில்லை என்றால் கையேந்தி பிச்சைதான் ஐயா எடுக்க வேண்டும். எனவேதான் முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து அது கெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏன் பிறக்கும் தீயினாய் நல்லாருக்கும் கொள்ளலாம் நாடு என்ற அவையின் நல்வழிக்கேற்ப யாரொருவர் வரவுக்கு மேல செலவு செய்கிறார்களோ அவர்கள் ஏழேறு பிறப்பிற்கும் திருடனாக கருதப்படுவார்கள் என்று அன்றே அவை பாட்டி கூறியுள்ளாரே ஐயா. இதிலிருந்தே தெரியவில்லையா ஒரு மாணவனுக்கு நிதி கல்விதான் கட்டாய பாடமாக்க வேண்டும் என்று? இதனை அப்பனுக்கே பாடம் சொல்ல சூப்பர் வந்தாலும் மாற்ற முடியாது ஐயா, மாற்றவே முடியாது. நன்றி. அவதாரணி, உங்க பதில் பக்குவமாக இருந்துச்சு. நன்றி. நன்றி ஐயா.